இன்றைக்கி நான் செய்ய போகிறது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமான குச்சி ஐஸு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ ஆரஞ்சு எடுத்திருக்கேன். இதை மாதிரி ஆரஞ்சு சொலையை தோல் நீக்கிட்டு எடுத்துட்டு இதை ஜூஸரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ஜூஸரில் அடித்து எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டியாச்சு. இந்த இப்போ நுரை இல்லாமல் கொஞ்சம் இதை நம்ம நல்லா கலக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். குச்சி ஐஸ் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஆரஞ்சு எசன்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எடுத்துங்க, இல்லைன்னா சாதாரணமாக ஆரஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஆரஞ்சு எசன்ஸை நம்ம ஆரஞ்சு ஜூஸோடு ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. கலந்து வச்சுருக்கதை இந்த குல்பி மோல்டில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த மோல்டில் ஊற்றிக்கலாம். முக்கால் ஊற்றிக்கலாம். இது ஃபில் பண்ணியாச்சு. இது மேலே அலுமினியம் ஃபாயில் போட்டு மூட போகிறோம். ஏன்னா ஐஸ் மேலே வராமல் இருக்கிறதுக்கு. அலுமினியம் ஃபாயில் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சாதாரணமாக பாலித்தீன் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது டம்ளர்லையும் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ இது மேலே கத்தினால் லைட்டாக ஒரு ஹோல் போட்டுட்டு அதே மாதிரி வரிசை எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம இதில் ஐஸ் குச்சியை வச்சிடலாம். இப்போ இதில் ஐஸ் குச்சி வச்சாச்சு. இதை நம்ம 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது இது ஃப்ரீசரில் வச்சு 8 மணி நேரம் ஆகிட்டு நல்ல ஃப்ரீஸ் ஆகிட்டு ஐஸாகவும் ஆகிட்டு பாருங்கள். இப்போது நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இது மாதிரி ஒரு அகலமான பவுலில் தண்ணி வச்சுட்டு இது மாதிரி இதை எடுத்துன்னு போயிட்டு இப்படி ஒரு 2 மினிட்ஸ் அல்லது ஒரு 2 செகண்ட் போகிறோம். இப்போ இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். இப்படி பண்ணிவிட்டு சூப்பரான ஐஸ் வந்துட்டு பாருங்கள். இதை மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம்.